சென்னையில் ஏழை மக்கள் அதிகம் வாழும் கண்ணகி நகர் குற்றமயமாக மாறியிருக்கிறது. 3 மணி நேர இடைவெளியில் 2 கொலைகள் அந்த பகுதியில் நடந்துள்ளன. சென்னை கண்ணகி நகர் காவல் நிலைய சரகத்தில் அடுத்தடுத்து நடைபெற்ற 2 கொலையால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் நிலையத்தில் சென்னை தெற்கு இணை ஆணையர் விசாரணை நடத்தி வருகிறார். சென்னை துறைப்பாக்கம் அடுத்த கண்ணகி நகர் காவல் நிலையம் எதிரே அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சுதீப் நாத் என்பவர் வசித்து வந்தார். இவர் காரப்பாக்கத்தில் உள்ள கெமிக்கல் கம்பெனியில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல் இன்று காலை தனது அலுவலகத்திற்கு சென்ற சுதீப் நாத் காரப்பாக்கம் அருகே தனது சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஆட்டோவில் வந்த 4 பேர் சுதீப் நாத்திடம் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். அவர் வைத்திருந்த பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த அடையாளம் தெரியாதவர்கள் சுதீப் நாத்தை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றனர். சாலையில் இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தவரை பார்த்தவர்கள் உடனடியாக கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுதீப் நாத்தை மீட்டு சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே பரிதாபமாக சுதீப் நாத் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து கண்ணகி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காலை 10 மணியளவில் கண்ணகி நகர் காவல் நிலையம் எதிரில் வசித்து வந்த பெயிண்ட் வேலை பார்க்கும் தினேஷ் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த டோரிமணி என்பவர் அடித்து கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கண்ணகி நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தினேஷ் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மணிகண்டன், பிரபா இருவரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் சுப்பிரமணி என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். இன்று ஒரே நாளில் அடுத்து கண்ணகி நகர் காவல் நிலைய சரகத்தில் 2 கொலைகள் அரங்கேறியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து கண்ணகி நகர் பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் சென்னை தெற்கு இணை ஆணையர் அன்பு, துணை ஆணையர் சுந்தர வடிவேல் ஆகியோர் போலீசாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.